இது வந்து என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து திருநீற்று பச்சிலை. இதான் வந்து சப்ஜா சீட்ஸோட செடி. இப்படி தான் இருக்கும் சப்ஜா சீட்ஸு. அதோட ஃப்ளவர்லாம் இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு துளசி ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஸோ இந்த பூவெல்லாம் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு இதுலேருந்து அந்த சப்ஜா சீட்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து எடுத்து காய வச்சுட்டு இதோ இது மாதிரி இருக்கும். இதுலேருந்து தான் வந்து சப்ஜா சீட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த இலையை எடுத்து நம்ம இப்படி மோந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இது வந்து பிம்பிள்ஸ், இந்த ஆக்னி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இலையை எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டால் நல்லா க்யூர் ஆகும். இதுதான் அந்த சப்ஜா சீட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். இந்த இலையெல்லாம் வாசமாக இருக்கும். இந்த பூவெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதுதான் சப்ஜா சீட்ஸோட பிளான்ட்.